டிபிசி தெரியுமா? டிபிசி எல்லாம் போயிருக்கீங்களா? டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர், அதாவது நேரடி கொள்முதல் நிலையம். எத்தனை இருக்கு இந்த டெல்டா மாவட்டத்தில்? டெல்டா மாவட்டத்தில் எத்தனை இருக்குன்னு தெரியுமா? கீழே வந்துடுறேன் உங்ககிட்ட. டெல்டா மாவட்டத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை இதெல்லாம் பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர் திருவாரூர்ல எல்லாம் டைரக்ட் நேரடி கொள்முதல் நிலையங்களை அப்பப்பதானே உருவாக்குவாங்க இல்லையாமா? எல்லா நேரமும் இருக்காது. சீசன் குருவா சம்பை அந்த அறுவடை அந்த சமயத்துல தான் இந்த நேரடி கொள்முதல் நிலையங்களை கொண்டு வராங்க. இங்க தஞ்சாவூர் திருவாரூர்ல பாத்தீங்கன்னா வெறும் 350 தான் இருக்கு. ஆனா டாஸ்மாக் கடை எவ்வளவு இருக்கு? 2 மடங்கு இருக்கு. 2 மடங்கு டாஸ்மாக். அதாவது நம்ம விளைவிக்கிற நெல்ல கொள்முதல் செய்யற நிலையங்கள் 350 தான். டாஸ்மாக் சந்து கடை பொந்து கடை எல்லாம் சேர்த்து 600 இருக்குது. 2 மடங்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம் மயிலாடுதுறையில இதே கதி 3 மடங்கு. அங்க கொள்முதல் நிலையங்கள் 200 தான் இருக்குது. ஆனா டாஸ்மாக் பாத்தீங்கன்னா அதோட அதிகமா இருக்குது. வணக்கம். அதோட 3 மடங்கு அதிகம். அரியலூர் பெரம்பலூர்ல எவ்வளவு தெரியுமா? 10 கொள்முதல் நிலையங்கள் தான். 10 இல்ல 11 தான் நெல் கொள்முதல் நிலையங்கள். அரியலூர் பெரம்பலூர் அதுவும் டெல்டா தான். ஆனா அங்க டாஸ்மாக் எவ்வளோ? டாஸ்மாக் மட்டும் 50, சந்து கடை பொந்து கடை 200. அதாவது 5 மடங்கு அதிகம். அப்ப நீங்க எங்க தடிக்கு விழுந்தா, கோவில் சொன்னல இனிமேல் தடிக்கு விழுந்தா டாஸ்மாக்ல தான் விழணும், தடிக்கு விழுந்தா ஒயின் ஷாப்ல தான் விழணும் இல்ல. நீங்க போய் குவார்டர் இல்லன்னு நம்ம வீட்டுல இருந்து நம்ம அப்பாவோ நம்ம அண்ணனோ கஷ்டப்பட்டுனே வரக்கூடாது. ஏன்னா இல்ல ஐயோ ஏன் அவங்க கஷ்டப்படணும்? குவார்டர் கிடைக்கலனா இந்த கடையிலனா அந்த கடை, அந்த கடையிலனா இந்த கடை, சுத்தி சுத்தி கடை. பேருந்து நிலையத்துல எவ்வளவு வச்சுக்கிறாங்க? 3 டாஸ்மாக். ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் 3 டாஸ்மாக் வச்சா அந்த வழியில பஸ்ல அந்த பொண்ணுங்க இறங்கி ஸ்கூலுக்கு போக முடியுமா? காலேஜுக்கு போக முடியுமா? வேலைக்கு போக முடியுமா? என்னது இது? டாஸ்மாக் கடையை திறந்து வைக்கிறதுக்காகவா இவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோம்? நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்து வைங்க. 500 600 டாஸ்மாக்கு 300 தான் நெல் கொள்முதல் நிலையங்கள் இந்த பகுதியில். இந்த தஞ்சாவூர் திருவாரூர் இந்த கும்பகோணத்துல. மத்த ஊர்ல அது கூட கிடையாது. 100 கூட இல்ல, 10 தான் இருக்குது. அப்ப எவ்வளவு அநியாயம். நமக்கு வேண்டியது நம்மளுடைய உழைப்புக்கான கூலி. அதுதான் நம்ம கேட்கிறோம். நம்ம என்ன வேலை செஞ்சோம்? எவ்வளவு நாத்து நடனம் கஷ்டமா இல்லையா? எவ்வளவு பேரு சேத்துலயும் பள்ளத்துலயும் வெயிலையும் மழையிலையும் காலை வச்சு அந்த பயிரை உருவாக்குறாங்க. நாத்தை எடுத்து நட்டு அதை களைய பறிச்சு அதை பாதுகாத்து அதுக்கப்புறம் அதை அறுவடை செஞ்சு பொங்கல் வேற வந்துருச்சா? அறுவடை எல்லாம் செஞ்சமா? அத எத்தனை புயல் வந்து போச்சு. அக்டோபர்ல ஒரு புயலா, டிட்வா புயல் நவம்பர் மாசம் வந்துச்சா? நிவாரணம் கொடுத்தாங்களா? வந்துச்சாமா? அக்டோபர் மாசம் புயல்ல 2 லட்சம் ஏக்கர் பயிறு தண்ணில முழுச்சு. எது? சம்பா குருவை முழுச்சா? அதுக்கப்புறம் டிட்வா புயல் என்னாச்சு? தாளடி அதுவும் முழுவிடுச்சு, அந்த பயிரும் முழுவிடுச்சு. அது ஒரு 3 லட்சம் ஏக்கரம். இப்ப இவ்வளோ பயிர் முழுவிடுச்சு. அப்ப நம்ம எப்படி பொங்கல் கொண்டாடுறது? எப்படி கொண்டாடுறது? முழுவின பயிரை நம்ம தூக்கி நிறுத்தி அதுக்கப்புறம் அதை அறுவடை செஞ்சு அதை கொண்டு போய் நெல் கொள்முதல் நிலையங்கள்ல போட்டு காசு வந்தா தானே பொங்கல். அறுவடை இல்லாம எப்படி பொங்கல்? ஆனா இது வரைக்கும் முழுவன பயிருக்கு இழப்பீடு கொடுக்கல. ஆனா ஒரே 10 அறிக்கை விட்டாங்க. யார் 10 அறிக்கை கொடுத்தார்கள்? மருத்துவர் அன்புமணி அவர்கள். தெரியுதாப்பா? 10 அறிக்கைகள் கொடுத்தாங்க மருத்துவர் அன்புமணி அவர்கள். அந்த 10 அறிக்கைக்கு அப்புறமா இப்பதான் 298 கோடி நிவாரணம் அறிவித்திருக்கிறார்கள். 298 கோடி. ஆனா அறிவிச்சிருக்காங்க, சொல்லிருக்காங்க. எப்ப நம்ம பேங்க்ல வரும், விவசாய பேங்க்ல வரும் தெரியவே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு வருமானதே சந்தேகம்.